நம்ம வாழ்க்கையில் வர்ற அவமானங்கள், துரோகங்கள் இதெல்லாம் எப்படி நம்மளை பெரிய இடத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறத இன்னைக்கான தியானத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தவக்காலத்தோட 41வது நாள் தியானத்துக்கு என்னோட சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம சொந்தங்களே நம்மளை ஒதுக்கி வைப்பாங்க இல்லையா? நீங்கள் செய்யாத தப்புக்காகவும் உங்கள் மேலே பழி போடுவாங்க. நான் இவ்வளோ உண்மையாக இருந்தும் எனக்கு ஏன் இந்த துரோகம் அப்படின்னு சில நேரத்தில் நீங்கள் யோசிப்பீங்க. இன்னைக்கு ஒரு வாலிபனை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவனுடைய சொந்த சகோதரர்களே அவனை ஒரு குழியில் தள்ளிட்டாங்க, அடிமையாகவும் வித்துட்டாங்க, சிறையிலையும் அடைச்சாங்க. ஆனால் அதே அடிமை ஒரு தேசத்துக்கே அதிபதியாக மாறினான். அவன்தான் யோசேப்பு. உங்கள் வாழ்க்கையிலையும் அதே அற்புதம் நடக்க போகுது. இந்த யோசேப்போட கதையை சுருக்கமாகவும் ஆழமாகவும் சொல்கிறேன். யோசேப்பு தான் தகப்பனுக்கு ரொம்ப பிரியமான மகன். அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் அவன் மேலே பொறாமையால் ஒரு பாலங்குழியில் தள்ளிட்டாங்க. அங்கிருந்து அவன் எகிப்துக்கு அடிமையாகவும் விற்கப்பட்டான். எகிப்தில் போத்திப்பார் வீட்டில் அவன் உண்மையா இருந்தும் ஒரு பொய்யான குற்றச்சாட்டில் அவனை சிறையில் அடைச்சாங்க. குழியிலிருந்த அடிமைத்தனம், அடிமைத்தனத்திலிருந்து சிறைச்சாலை. யோசேப்பின் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா நம்மளோட தேவன் யோசேப்பு கூட தான் இருந்தார். சிறைச்சாலையில அவன் காட்டிய பொறுமையும் தேவனிடத்துல அவன் வச்சிருந்த விசுவாசமும் அவனை பார்வோன் ராஜாக்கு முன்னால நிறுத்துச்சு. ஒரு கைதியா சிறைக்கு போனவன் அதே எகிப்து தேசத்துல பிரதம மந்திரியா வெளியே வந்தான். அவனை விற்ற அதே சகோதரர்கள் ஒரு நாள் அவன் காலடியில வந்து நின்னாங்க. இதுதான் தேவன் தரும் உயர்வு. இதுல இருந்து நமக்கு ஒரு 3 பாடம் கிடைக்குது. குழி என்பது முடிவல்ல. உங்களை யாராச்சும் ஆழமான குழியில தள்ளியிருப்பாங்க. குழியில தள்ளினவங்க நீங்க அங்கேயே முடிஞ்சு போவீங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அதுதான் கிடையாது. அந்த குழி தேவன் உங்களோட உயர்வுக்கு ஒரு அடித்தளமா மாத்துவாரு. 2வது பாடம், பதிலடி கொடுக்காதீங்க. யோசேப்பு தன்னோட சகோதரர்களை பழி வாங்கல. தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய இடத்தை தரும்போது உங்களை அவமானப்படுத்தினவங்களே தானாவே தலை குனிவாங்க. அதனால அது எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துப்பாரு. நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. 3வது பாடம், பொறுமையே வெற்றி. யோசேப்பு சிறையில் இருந்த காலம் எதுவுமே வீண் போகல. அது அவனுக்கு பொறுமையை கத்து தந்துச்சு. உங்களோட காத்திருப்பு நேரமும் விசுவாசத்தோட இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தான் தரும். கிறிஸ்துவ நண்பர்களே, இன்னைக்கு உங்க வாழ்க்கை ஒரு குழிய போல இருட்டா இருக்கலாம். உங்களை நேசிச்சவங்க உங்களை கைவிட்டிருக்கலாம். ஆனா யோசேப்போட இருந்த தேவன் இன்னைக்கு உங்களோட இருக்காரு. குழியில தள்ளப்பட்ட யோசேப்பு கோட்டைக்கு போனது போல இன்னைக்கு நீங்க அவமானப்பட்ட இடத்திலேயே கர்த்தர் உங்களை 1000 மடங்கு உயர்த்தி வைப்பாரு. உங்களை ஒதுக்குனவங்க ஆச்சரியப்படும்படிக்கு உங்க தலைய தேவன் உயர்த்துவாரு. விசுவாசத்தை மட்டும் எப்பயும் கைவிட்டுறாதீங்க. எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவரை மட்டுமே நினைச்சிருங்க. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நாளைக்கு தவக்காலத்தோட 42வது நாள்ல இன்னுமாக ஒரு சத்தியத்தோட வரேன். அது வரைக்கும் ஆண்டவரோட எப்பயும் விசுவாசமாவே இருங்க. அவரோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு எப்பயும் கிடைக்கும். உங்க எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். ஆமேன்.